வாழ்க வளமுடன். வணக்கம். அஸ்ட்ரோ டிவைன் சேனல் நேயர்களுக்கு, நிர்வாகத்துக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த 2026 புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2025 அப்படிங்கிற போது இதில் ஏற்பட்ட பாசிட்டிவ் பலன்கள், நெகட்டிவ் பலன்கள் நிறையவே ஏற்பட்டதுக்கு. அந்த 2025 என்னென்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 9க்குரிய 2025 கூட்டினீங்கன்னாக்கா 9ன்னு வரும். அந்த செவ்வாய் கிரகத்துக்குண்டான குணாதிசயங்களை அது காமிச்சுது. எப்போவுமே நமக்கு பாசிட்டிவ் கண்ணில் படாது, நெகட்டிவ் தான் நமக்கு நியூஸ் பேப்பர்லாம் வரும். நம்ம அதை தான் பார்ப்போம். உலகம் முழுக்க என்னென்ன நடக்குதுங்கிறத உலகம் முழுக்க நடக்கிறத நம்ம மீடியாக்கள் நிறையா இருக்கிறதுனால தெரிஞ்சுக்குவோம், பார்த்துக்குவோம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய்க்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெருப்பு விபத்துகள், பூகம்பங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அது நிறையா நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் மருத்துவர்களுக்கு ஆபத்து, அந்த மாதிரி நிறைய இடங்களில் நடந்தது. தீயணைப்பு துறையினர், இராணுவம், போர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். ஸோ இந்த தன்மைகளெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, படிப்படியாக குறைஞ்சி இந்த வருடங்கள் 2026 அப்படிங்கிற போது இந்த வருடத்தில் என்னென்ன நடக்கும், நல்லதுகள் என்னென்ன நடக்கும், தீயதுகள் என்னென்ன நடக்கும், நம்ம இதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, நல்ல முறையில் இருந்துக்கிறதுன்ற அமைப்புகளை நம்ம இந்த குறிப்புகளை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 2026ங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னு வந்தாலே அரசாங்க தொடர்பு, இயற்கை சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்கும். இந்த இயற்கையிலே முதல்லையே பார்த்தீங்கன்னாக்கா, எப்போவுமே 0ன்னு சொல்லுவாங்க. எண்கணிதத்தில் பார்த்திங்கன்னா 0ன்னு சொல்லுவாங்க. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுல 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது முதல்ல ஒரு எண் தோன்றும்போது அது இயல்பாகவே பார்த்திங்கனாக்கா, இந்த வருடங்கள், இந்த 2026 ஒரு அதிர்ஷ்டகரமான வருடமாக இருக்கும். இது இதுக்காக வாழ்த்துக்காக சொல்கிறது இல்லை, நான் ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறேன். இந்த வருடம் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கள்ளங்கபடம் இல்லாத தன்மை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்வம் சேர்க்கணுன்னாக்கா பல வழிகள்லையும் முயற்சி பண்ணுறாங்க. அதுபோல் இல்லாமல் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நேர்மையான தன்மைக்கு இந்த வருடங்கள் நிறைய பல பலன்கள் கிடைக்கும். இந்த வருடம் அதற்குன்னே உண்டானது. ஏன்னா இயற்கையிலேயே முதல்ல தோன்றின முதல் எண் அப்படிங்கிறதுனால இந்த எண்ணில் பிறக்கிறவங்களும் சரி, இந்த வருடங்களும் சரி, இந்த வருடம் நேர்மையான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அரசு சம்மந்தமாக இந்த வருஷம் எல்லாரும் என்னத்தை பேசுவாங்க, மீடியாக்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அரசு மாற்றம், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் மாற்றம் சம்மந்தப்பட்டது, இயற்கை சம்மந்தப்பட்டது, இதை பற்றி தான் பேச ஆரம்பிப்பாங்க இந்த வருடம். நீங்கள் பார்க்கலாம் மீடியாவில் பெரும்பாலும் இதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய. ஸோ இயற்கை தன்மையுடையது, அதே மாதிரி சாஸ்திர அதாவது இசை முதலான விஷயங்கள், கலைகள் சம்பந்தமான விஷயங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த வருடங்களில் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள், ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கனாக்கா ஒரு பிடிவாத குணத்தின் காரணமாக வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும், சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது இந்த வருடத்துக்கு உண்டான பொதுவான விஷயங்கள் இவை தான். இதில் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இது எவ்வாறு வேலை செய்யும், இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கு 2/11/2029 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கும் இந்த வருடம் 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்குறோம். சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த வருடம் வர்றதுனால பொதுவாக கடகராசிக்குரிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுய ஒளி கிடையாது. அப்போ சுய ஒளி எப்படி இல்லாமல் எப்படி அந்த சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறதுனால தான் சந்திரனுக்கு ஒளி கிடைக்கிது. ஸோ சுய பிரகாசம் அப்படிங்கிறது அது கிடையாது. அப்படின்னாலும் பிரதிபலிப்பு தன்மையில் சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்களை பிரதிபலிக்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடகராசிக்காரங்களுக்கும் 2/11/2029 பிறந்தவங்களுக்கும் இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தை தன்மையை என்ன பிரதிபலிக்குது, என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போவுமே நமக்கு சுய ஒளி கிடையாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு தெய்வ நம்பிக்கை, அதே போல் குரு நம்பிக்கை, அதாவது குரு நம்பிக்கைனா சாய்பாபா, ராகவேந்திர சாமி, அந்த மாதிரி தீவிரமாக இருக்கணும். அதாவது 1% கூட நெகட்டிவாக இருக்கக்கூடாது, 100% நம்பிக்கை. அதாவது வீண் பயம், சந்தேகம், இயல்புலேயே பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸு, பேசுகிறது, அதிகமாக பேசுகிறது, சரியானபடி தூங்கி எழுந்திருக்க முடியாது, அடுத்தவங்களுடைய வாக்குவாதம் ஏற்படுறது, இதெல்லாம் இருந்தாலும் கூட இதையெல்லாம் நீங்கள் வாழ்க்கைக்கு எந்த விதமான ஒரு முடிவுகளையும் எடுக்க முடியாத, அல்லது எடுத்த முடிவுகளை, அதாவது முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாக முடிவு எடுப்பாங்க, முடிவு எடுத்ததுக்கு பிறகு உடனே முடிவை மாற்றுறது. ஸோ இந்த மாதிரியான தன்மைகள்
முடிவெடுத்து அடுத்து செயல்பாட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ராசிக்காரங்களுக்கும் இந்த 2-11-29 சந்திரன் ஆதிக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி வாழ்க்கையில் வந்து வெற்றிகரமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மகாத்மா காந்தியே இந்த எண்ணில் பிறந்தவர் தான். இந்த தேசத்துக்கே ரத்தமின்றி கத்தியின்றி வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் எப்படி அதை சாதிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சத்திய சோதனைங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் ஹரிச்சந்திரன் மகாராஜா கதையை பார்த்துட்டு பொதுவாகவே இந்த சந்திரநாதிக்கர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதைகள் ரொம்ப பிடிக்கும். கதைகள் பிடிக்கும்போது நம்ம என்னென்னா, அந்த குழந்தைகளுக்கு வளரும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கதைகளை சொல்லி வளர்க்குறது. தூங்கும்போது தாயாருடைய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுங்கிறது தாயாரையும் குறிக்குது. ஸோ தாயாருடைய தாய்மையினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தூங்க வைக்கும்போது நல்ல நல்ல கதைகளை சொல்லி வளர்க்கும்போது அந்த கதைகள் மூலமாக உருவகப்படுத்திக்கிறது. சந்திரமுகின்னு ஒரு படம் வந்தது பாருங்கள், அந்த உருவகப்படுத்திக்கிறது. சந்திரன் பார்த்திங்கன்னா அதான் சந்திரமுகிங்கிறது உருவகப்படுத்துறது. ஸோ அந்த உருவகப்படுத்துகிற தன்மைகள் அல்லது நல்ல உருவத்தை படுத்திடணும். நம்ம அவங்க எப்போவுமே சந்திரனுடைய ஆதிக்கர்கள் எப்போயுமே உருவகத்தை தான் விரும்புவாங்க. ஸோ அந்த உருவகம் கெட்டதாக இருந்ததுன்னுச்சுனாக்க கெட்டதை தான் கண்ணாடி மாதிரி அவங்க கெட்டதை பிரதிபலிப்பாங்க, கெட்ட குணமுடையவங்களா தோணுவாங்க. அதே நல்ல குணாதிசயங்களை நல்ல விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம்னா நல்ல விஷயங்களா மாறிடுவாங்க. இவங்க ஒரு வெள்ளை துணி மாதிரி, நீங்கள் எந்த இதில் தொட்டியில் போட்டு எடுக்கிறீங்களா கலர் தொட்டியில் போட்டு அந்த கலர் வந்துடும். ஸோ அதே மாதிரி இருக்கும்போது தாயார்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நல்ல முறையில் கதைகளை சொல்லி தூங்க வைக்கும்போது, அதுவும் குறிப்பாக தூங்க வைக்கும்போது நல்ல கதைகளை ஸ்டோரி டெல்லிங் பண்ணி அவங்கள வளர்த்துட்டிங்கனாக்க அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அவங்க அடைவாங்க. இதுதான் இந்த எண்களுக்கு உண்டான இந்த வருடத்துக்கு உண்டான சூட்சும பலன்கள். இதை மறந்துடக்கூடாது. இவங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா உடல் நலத்துக்கு என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வல்லாரைக்கீரைன்னு நம்ம சொல்லுவோம். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரைங்கிறது ஒரு வயசான அம்மா போட்டு எங்கேயாவது உட்காந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னாக்க எல்லா விதமான எது கடைகளில் ஏசியில் இருக்கக்கூடாது அதெல்லாம் இருக்குது. நமக்கு உடலுக்கு தேவையான யோக பலத்துக்கு உண்டான தெய்வீக மூலிகைகளெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரோட்டோரத்தில் தான் ஒரு வயசான அம்மா வச்சுருப்பாங்க, 5 ரூபா 10 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருப்பாங்க, பாவமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அதான் இயற்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் எப்பயுமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன வல்லாரைக்கீரையை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, இந்த குழந்தைகளுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வல்லாரைக்கீரையை யூஸ் பண்ணிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட சிம்பல்னு நம்ம சொல்கிறது பிறைன்னு சொல்லுவாங்க. அந்த பிறை இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, ஒரு ரவுண்டுக்குள்ளே போட்டு ஒரு பிறை வடிவத்தை வரைஞ்சி அதை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறது. அதே மாதிரி அதை ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி நம்ம செல்ஃபோனில் வச்சுக்கிறது. இது இந்த வருடத்துக்கு நல்ல அற்புதமான பலன்களை தரும். அதே போல் வல்லாரைக்கீரை முடியலைனாக்க பிரம்மின்னு சொல்லுவாங்க, கடையில் விற்பாங்க. இந்த பிரம்மிங்கிற மாத்திரையை நம்ம அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இயல்பாகவே உங்களுக்கு ஒரு நல்ல யோக பலத்தையும் கொடுக்கும், உடல் நலத்துக்கும் நல்லது. நீரிழிவு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இந்த வருஷங்களில் இருந்தாலும் கூட அதற்குண்டான இயற்கை வைத்தியமாக நம்ம இதை உபயோகிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எனவே இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம், நல்ல விஷயங்கள் நடக்கும். தீய விஷயங்கள்லேருந்து நம்ம கட்டுப்பாடாக ஒதுங்கி இருக்கிறதுக்கு உண்டான அணுகுமுறைகள் நான் சொல்லியிருக்கேன். இந்த வருடம் சிறப்பாக அமைய கடகராசி நேயர்களுக்கும் 2-11-29 தேதியில் பிறந்தவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.